தீர்த்தங்கிரி மலைக்கு அந்த சைடு வந்திருக்கோம். ஸோ இந்த சைடு என்னன்னா சிலை இருக்குல்ல, ஒரு முருகர் சிலை இருக்கு. ஸோ இந்த சைடு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா சிலை தெரியும். உள்ள போறோம். இது என்னன்னா ஒரு விஷயம், மலை ஏறுறேன், என்னால் முடியவே இல்லை மலை ஏற. எல்லா இடத்துக்கும் பக்கத்து தெருவா இருந்தாலும் சரி, மொன தெருவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பைக்ல போய் பழக்கமாயிடுச்சு. இப்போ மலை ஏறுறப்ப அடேங்கப்பா மூச்சு பயங்கரமா வாங்குது. இப்பதான் தெரியுது நம்மளுடைய ஹெல்த் எந்த லட்சத்துல நம்ம வச்சிருக்கோம்னு சொல்லி. சரி முருகரை தரிசனம் பண்ணிடுவோமா வாங்க. பாக்குற உங்களுக்கும் இந்த சஷ்டிக்கு முருகருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கணும் நான் வேண்டிக்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு ஹைட்டா இருக்காரு. ஓ மை காட், செம்மையா இருக்கு. சுத்தி மூச்சு வாங்குது. எப்பா செம்மையா மூச்சு வாங்குது. உள்ள போவோமா? பைட்டுக்கு பெல் எட்டாது, அடிக்கிறவங்க வேடிக்கை பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கு. லைஃப்ல ஒரு கட்டத்துல நம்ம எங்க இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், ரொம்ப கீழே இருக்கோம் அப்படின்லாம் நினைப்போம். ஆனா ஒரு உச்சி மலையில எடுத்துட்டு வந்து நீ இங்கதான் இருக்க, நீ எங்க இருக்க, நான் உன்னை எங்க வச்சிருக்கேன் பார் அப்படின்ற மாதிரி இந்த சஷ்டி எனக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன மலை ஏத்தி எடுத்துட்டு வந்து நிக்க வச்சு நீ எங்க இருக்க தெரியுமா பார் என் கூட அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. உண்மையாலே சொல்றேன், எனக்கு பயங்கர பிளெஸிங்கா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதே தெரியல, அந்த அளவுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, புகனுண்டு கூட இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை, வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2 மணிக்கு இங்க இருக்கும். கோயில் திறந்திருக்கு, இப்பதானே கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. ஸோ கோயில் திறந்திருக்கு. மலை உங்களுக்கு சுத்தி காட்டுறேன், என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் என்னுடைய மக்களுக்கெல்லாம் சுத்தி காட்டுறேன். இந்த மலை உச்சியில நான் இருக்கேன் இப்ப. ஸோ நம்ம லைஃப்ல உச்சியில தான் இருக்கோம் இல்ல. செம்ம ஹாப்பியா இருக்கு. நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க. தீர்த்தங்கிரி மலை வேலூர்ல இருக்கு. வந்தீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. பயங்கரமான பீஸ்ஃபுல்லான இடம், மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. மலையில இருந்து கீழே இறங்கும் தருணம். இறங்கிட்டு இருக்கோம் நாங்க. இப்பதான் ஸ்டெப்ல தான் இறங்கிட்டு இருக்கோம். மனசு இல்லாம சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கேன். இறங்கி முடிச்சாச்சு, கிளம்பலாம். அவ்வளவுதான், கிளம்பியாச்சு. நல்ல தரிசனம் கிடைச்சது, செம்மையா தரிசனம் கிடைச்சது. என்னதான் ரஷ்ஷா இருந்தாலும் ஆனா தரிசனம் நல்லா கிடைச்சது. பாய், கிளம்புவோமா நம்ம? ஏன்னா ட்ரெயினுக்கு வேற டைம் ஆகுது. ஸோ தரிசனம் நல்லா முடிச்சாச்சு. மாத்தினாரு எப்படி இருந்தாலும் சமையல் செஞ்சு வச்சிருப்பாங்க, அதை சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். பாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.